என்னம்மா இது? ஆமா வாழைக்காய் இதையும் ஃபிஷ்ன்னு தான் சொல்றாங்க அவங்க. இது பொட்டேட்டோ ஃப்ரை என்ன பண்ணலாம் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஃபிஷ் இப்ப இல்ல நைட் தான் செல்வி ஆயா நைட் நமக்கு செஞ்சு வைப்பாங்க. ஓகேவா? ஓகே. இது வந்து வாழைக்காய், இது வெஜிடபிள். ஓகே ஓகே. இது ஃபிஷ் கிடையாது. ஓகே இந்தாங்க. யாருக்கு கலச்சு கலச்சு விட்டுட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இருல. கே ஆயா வீட்டுக்கு வரியா இல்லையா நீ? கேக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் ஃபுல்லா ஹேர் கட் பண்ணணும். மக்களுக்கு கூந்தலே 60 அடி மாதிரி வந்துருச்சு. சும்மா தவுலோண்டு முடி வச்சுட்டு 60 அடி 70 அடி ஆனா வாரி வாரி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப பண்ணாத, கலச்சு விடுது வாரணா அப்படி சொல்ல வேணாம். ஒரு உருண்டை உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்குடி. எனக்கா? உனக்குதான். சமையலுக்கு ஒரு சமையல் வல்லுநர் ஆகிறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இப்பதான் நீ வாங்கிட்டு இருக்க. நானு இவ்வளோ பார்சல் தான் நீயும் வாங்குவேன்னு நானும் பாக்குறேன். என்னங்க இது? இது நைஃப் ஸ்டாண்டுடி, எல்லா கத்தியும் அடுக்கி வைக்கிற மாதிரி. இன்னைக்கே இது எக்ஸ்பைட் பாரு, கீழே போட ஆரம்பிச்சு. ஓ பயமுத்தி எடுத்து வேடா. ஏன்டா இப்படி பண்ற? ஒரு உருண்டை சமைக்கிற சமையலுக்கு படிக்கும் போதே 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு நீ இப்படி பண்ற. என் சமையலை பத்தி குறை சொல்லாத. உனக்கு தான் பார்சல் வந்துட்டு இருக்கு. எதையாவது ஒண்ணு நீ வாங்கி தேவையில்லாத பண்ற. எனக்கு புரியல, நான் மட்டும் தான் இந்த வீட்ல பார்சல் வாங்குறேன். இப்போ உன்னோட பார்சல் காட்டுவா நானு. ஒரு உருண்டை. இது யார் பார்சல்? இது யாரோட பார்சல்? எப்பப்பா வந்துச்சு என் செல்லக்குட்டி? நடிக்காத, இந்த மூஞ்சி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுவாங்க. நிறைய பேர் ரெகுலராகவே என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், நீங்க என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றீங்க, உங்க மேக்கப் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஆன்சர் இந்த டப்பாக்குள்ள இருக்கு. மேக்கப்க்கு மெயினே நம்ம போடுற ஃபவுண்டேஷன் தான். அது பெர்ஃபெக்ட்டா இருந்தா மேக்கப்பே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ என்னோட மேக்கப்பை பெர்ஃபெக்ட் ஆக்குறது மம்மா எர்த்தோட இந்த க்ளோ சீரம் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன்ல இருக்க யூனிக் லைட் வெயிட் ஃபார்முலா நம்ம ஸ்கின்ல இந்த ஃபவுண்டேஷனை கேக்கியா பேட்சியா ஆக்காம ஃபுல் கவரேஜ் கொடுக்கறது மட்டும் இல்லாம அப் டு 12 hours லாங் ஸ்டே கொடுக்குது. #everyday natural glow. இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண அப்புறமா என் ஸ்கின்னுக்கு 2x இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து கொடுத்திருக்கிறது உங்களால நல்லாவே பார்க்க முடியும். அண்ட் ஸ்கின்னுமே ரொம்ப பிரைட் ஆகுது. இதுல மெயின் இன்கிரிடியன்ட்டா விட்டமின் சி இருக்கு, which brightens our skin, and turmeric இருக்கு, which gives antioxidant protection. இந்த சீரம் ஃபவுண்டேஷன் comes in 9 different shades, which is perfectly suitable for all Indian skin tone, all different occasions. like நீங்க எங்க ஷாப்பிங் போறீங்க, டேட்டிங் போறீங்க, இப்போ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருதுல, தீபாவளி, துர்கா பூஜா, இது எல்லாத்துக்குமே the perfect foundation அப்படின்னு இத நான் சொல்லுவேன். எல்லா occasionக்கும் லைட், மீடியம், ஹெவி அப்படின்னு 3 type of coverage இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கொடுக்குது. எனக்கு பர்சனலி இந்த ஃபவுண்டேஷன்ல ரொம்பவே பிடிச்சது. ஈவன் ஸ்கின் டோன் வித் க்ளோயிங் ஸ்கின் இது கொடுக்குது. கிளினிக்கலி அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட் பண்ணப்பட்ட ஃபவுண்டேஷன் மக்களே. அண்ட் இது மேட் சேஃப் சர்டிஃபைட் ப்ராடக்ட் தான். பயப்படாம தினமும் இதை நீங்க யூஸ் பண்ணலாம். மம்மா எர்த் பிளான் கூட இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. மம்மா எர்த் ஆப் அண்ட் வெப்சைட்குள்ள போய் நீங்க பிளேஸ் பண்ற ஒரு ஆர்டரையும் அவங்க பிளான் பண்ற ட்ரீயோட வெப்சைட் கூட லிங்க் பண்ணிருவாங்க. 2025 கிட்டத்தட்ட 1 million ட்ரீஸை பிளான் பண்ணணும் மம்மா எர்த் பிளான் பண்ணிருக்காங்க. மம்மா எர்த் ஆப் போத் ஆண்ட்ராய்ட் அண்ட் iOS ரெண்டுத்துலயுமே அவைலபிளா இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் மம்மா எர்த் நைகா, அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் சைட்ஸ்ல இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ நம்ம நியர்பை ஸ்டோர்ஸ்லயுமே மம்மா எர்த் ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. மம்மா எர்த் ப்ராடக்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட கூப்பன் கோட் ALLU2024 இதை யூஸ் பண்ணி அவங்களோட ஆப் அண்ட் வெப்சைட்குள்ள போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 20% ஆஃபர்மே ப்ரொவைட் பண்றாங்க. சோ வெயிட் பண்ணாதீங்க, உடனடியாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓகே மக்களே, நம்ம இப்போ வந்து கிளம்ப போறோம். ஆக்சுவலா எங்க கிளம்ப போறோம்னா நம்ம செல்வி அம்மா பார்க்கறதுக்கு கிளம்ப போறோம். நம்ம 6 ways அடிக்கி இன்னைக்கு 30 days சாமி கும்பிடுறோம். நம்ம 6 ways அடி நம்மள விட்டு போய் இன்னையோட 30 days ஆகுது. ஒரு நாள் எவ்வளவு வேகமா போகுதுல்ல வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு நைட்டு தான் வந்து அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து நிறைய ட்ரை பண்றேன் அவரை பத்தி பேசக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி. பட் ஆனா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து அவர்கிட்ட வந்து நாங்க நின்னுறது. ஸோ ரொம்ப எமோஷனலா அதையே பேசி நாங்களும் ஃபீல் பண்ணி, உங்களை பார்க்குற உங்களுக்கும் ஃபீல் பண்ணி, எல்லாருக்கும் ஃபீல் பண்ணிருக்க கூடாது. நாங்க மேக்ஸிமம் அவரை பத்தி நாங்க வீடியோஸ்ல பேசினா கூட அதெல்லாம் எடிட் பண்ணிடுவோம், எடுத்துறோம். ஓகே, நம்ம என்ன சொல்றது, நம்மள அறியாம நம்ம அந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிருமா, அதுக்கப்புறம் அது அவங்க மத்த எப்படி சொல்ல பாக்குறவங்களுக்கும் அது கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு எடுத்துறோம். அல்லு இப்பதான் ஒர்க்ல இருந்து வந்திருந்தா. ஸோ இப்போ நம்ம வந்து அங்கதான் கிளம்புறோம். போயிட்டு 30th day சாமி நைட்டு இப்போ இலெல்லாம் போட்டு ஃபுட்டுலாம் வச்சு கும்பிடணும். ஏம்மா ஏம்மா பாப்பா கேம்மா, சரி வாங்க, நீங்க இப்படி வாங்க. எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னு எங்களுக்கு தெரியுது மக்களே. லைஃப் ஒரு 30 days எல்லாமே
ஒருத்தவங்க இல்லாம போய் அவங்களுக்கான எல்லாமே பண்ணி அவ்வளவுதான். ஒரு நார்மல் லைஃப்ல மத்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆயிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட இதுதான் ஒருத்தவங்களோட லைஃப். ஆக்சுவல் ரியல் ஃபேக்ட் என்னன்னா நம்ம வரப்போறது இல்ல, பட் இருந்தாலும் அவங்களோட மெமரிஸ் மட்டும் என்னைக்குமே நம்மள விட்டு போவாது. அறியாம ஒரு சில நேரங்கள்ல அவங்க வந்து நம்மளோட லைஃப்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன இடத்துலயாவது அவங்க வந்து நமக்கு மெமரிஸ்ல வந்துட்டு தான் போவாங்க. சின்ன விஷயம், ஒரு செருப்பு போடுறப்ப கூட அவரோட ஞாபகம் வரும். அப்புறம் இங்க ரீசெண்டா ஒரு பையனுக்கு நான் ஒரு விஷயம் இந்த ஸ்லிப்பர் மேட்டர் நான் சொல்றேன். ஆக்சுவலா நம்ம வீட்டுல பழைய வீட்டுல இருக்கும்போது அப்பா வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாரு. அப்ப நாங்க வீட்டுல இல்ல, ஒரு போன்லாம் பண்ணல, போயிட்டாரு. எதுவுமே சொல்லாம போயிட்டாரு. நெக்ஸ்ட் டே காலையில போன் பண்ணி நீங்க என்ன எனக்கு போன் பண்ணி நான் வந்தனா இல்லையான்னு எதுவுமே கேட்கலையே அப்படி கேட்டாரு. எங்களுக்கு அப்பதான் தெரியும் அவர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. என்னப்பா நீங்க வந்தா போன் பண்ணிருக்க வேண்டியதானே, எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க வந்தது அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வந்தது கூட உங்களுக்கு தெரியல, இவெல்லாம் ஒரு பையனா நீலாம் ஒரு பொண்ணா அந்த மாதிரிலாம் கேட்டாரா, எங்களுக்கு எப்படி அவர் போன் பண்ணதானே தெரியும்னு சொல்லி நாங்க கிளம்பி போயிட்டோம். இவ்வளவு கோவமா பேசுறாரு பார்த்தா நம்ம ஸ்லிப்பர் விட்டுருப்போம்ல, அங்க அவரோட ஸ்லிப்பரை விட்டுட்டு செருப்பு வெஸ்ட் வந்தா நீ கண்டுபிடிச்சியா, அல்லோட ஸ்லிப்பரை போட்டுட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா எங்களுக்கு அது கூட தெரியல. நிறைய ஸ்லிப்பர்ஸ் இருக்கும், அது தெரியாம போயிடுச்சு. அவர் அங்க போய் என்ன அது ரொம்ப என்ன சொல்றது சீரியஸா சொல்லிட்டு இருந்தாரு. அது எங்க சொல்றாரு, இவெல்லாம் ஒரு பையனாமா நீ ஒரு பொண்ணாமா, நான் என் ஸ்லிப்பரை விட்டுட்டு அடையாளத்துக்கு வச்சுட்டு வந்தா நீங்க பாத்துருக்கணும், உங்களுக்கு எவ்வளவு பாசமே இல்லை அதெல்லாம் சொல்லிட்டே இருந்தாரு. அதெல்லாம் நிறைய ஓகே அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நாங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டே இருக்கோம். பயங்கரமான ஒரு ஸ்மைலி, ஒரு எப்பவுமே நம்மள சிரிக்க வச்சிட்டே அவரை நினைச்சாலே ஆக்சுவலா அவர் இல்லங்கிறது தான் வருத்தமா இருக்கே தவிர்த்துட்டு அவருடைய மொமெண்ட்ஸ் எதுவுமே சேட்னஸ் யாருக்குமே கொடுக்கல. எல்லாருமே அவர் நினைச்சு சிரிச்சுட்டு இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே தான் இருக்கோம். ஸோ 30 days இப்போ நம்ம வந்து சாமி கும்பிடுறதுக்கு போயிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. நோ கிரையிங். ஏன்னா நாங்க வீடியோஸ்ல அழுதுட்டே இருக்கோன்ட்டு எல்லாருமே வீடியோஸ்ல வரி பண்ணாதீங்க, எங்களுக்கும் கஷ்டமா இருக்குன்னா நேர்ல கூட நிறைய பேர் சொல்றீங்க. அதனால நாங்க அழுக கூடாது, ஸ்மைலாவே சிரிச்சுட்டே எல்லாத்தையுமே ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரியாலிட்டிக்குள்ள வரணும் நம்ம, அதனால வந்து இதுக்கப்புறம் அழுவே கூடாது. ஆமா சரி, இப்போ நம்ம கிளம்பி போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்துடலாம். வந்துருங்க ஜம்ப் அடிச்சுற போது வந்துருங்க, ஜம்ப் அடிச்சுற போது வந்துருங்க. சொல்லு பிரின்சிக்கு இந்த ஒரு அம்மா இப்படி நீ பயமுத்துனா அதை திருப்பி பயமுத்துவோம். பயந்துரும் டாக் டாக் இது பிரிக்கூடாதுல்ல, இது வந்து அசையாம இருக்குதானே இங்கே நெத்தி தாத்தாக்கே விபூதி அடிக்க சுத்தி இருக்கு. ஓ தாத்தாக்கு போட்டு வை, ஓ தாத்தாக்கு போட்டு வச்சு வந்து ஓ இன்னும் போனோம். சச்சா ஓகே ஹாப்பி தாத்தா ஹாப்பி. என்னது இது கம்பெனி முத்திரையா? என்னது இது நெத்தி ஃபுல்லா யார் வச்சா போட்டு? சலார் முத்திரை. சொல்லிட்டாங்க அன்னைக்கு வரவே இல்ல, வெக்கப்படுறாங்க. இந்த வீடியோ எல்லாம் அவங்க வந்து முகத்தை காட்டக்கூடாது. அந்த மாதிரியே கொஞ்சம் தண்டபாணி மாமா யாருன்னு நிறைய பேர் ஆக்சுவலி கேட்டிருந்தாங்க. அவங்க அல்லுவோட மாமா, இவங்க என்னோட அக்கா. இவங்க தான் தண்டபாணி மாமா, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். சல்யூட் டச்ல இருக்கு. குட் நைட். அத கிட்ட பாய் சொல்லிட்டு அப்பா போட்டு வா, தொட்டு கும்பிட்டு வா.
போயிட்டு வரலாமாப்பா? சரிங்கம்மா, போயிட்டு வரோம்மா. பாய்மா. ஐயா. ஓகே மக்களே, நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு, சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. நம்ம 6 Ways Studyக்கு 30 days. நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி இவ்வளோ ஸ்பீடாக ஓடி இருக்குன்னு 30 நாள் வந்து ஓடின வேகமே எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு தான் நாங்கள் 6 Ways Studyயை கூப்பிட்டு வந்திருக்கோம் ஹாஸ்பிட்டல்லேருந்து. நைட்டு ஒரு 11 மணி, இதே டைம் தான், சேம் டைம் தான், 11 இருக்கும். அந்த மழையில் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இந்த மாதிரி அப்பா ஆயிட்டாங்க. ஸோ 1 day பிஃபோர் வந்து 30th day சாமி கும்பிடணும். ஸோ அதான் இன்னைக்கு நம்ம போய் கும்பிட்டுட்டு, ஏன்னா நான்வெஜ் சமைச்சு சாமி கும்பிடணும், டாடிக்கு சாமி கும்பிடணும்னு சொன்னோம். நான்வெஜ்னு இல்லை, அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி இருந்தது. அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரான் பிரியாணி அதெல்லாம் அவர் என்னென்னலாம் அம்மாட்ட கேட்பாங்களோ அதெல்லாம் குக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் கடகடன் போகிற மாதிரி இருக்கு, அப்படியே ஸ்பீடா நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாம கடகடன் போயிட்டு இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப வேகமா இந்த 30 நாள் போன வேகம் வந்து ரொம்பவே பெருசு தான் எங்க லைஃப்ல. இந்த இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லயும் இந்த 30 days நாங்கள் கடந்தது வந்து உண்மையாக ரொம்ப. இந்த 30 days வந்து எங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், நிறைய விஷயங்களை நாங்கள் ஃபேஸ் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணிட்டோம். ஒன்று வரும், ஒன்று முடியும், ஒன்று வரும், அப்படியே வந்துட்டு போயிட்டே இருந்ததா. அது ரொம்ப என்ன சொல்றது, ஹெல்த் வைஸ் ரொம்பவே கஷ்டமாகவும் இருந்தது, மென்டலாக ஃபிசிக்கலாக ரொம்ப கஷ்டப்பட்டது. செல்வி அம்மா பற்றி நிறைய பேர் ஆக்சுவலி இன்னமும் விசாரிச்சுட்டே இருக்கீங்க. செல்வி அம்மா போல்டான பர்சன். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாத்தையுமே கடந்து இப்போ ஒரு நார்மல் லைஃப்ல அவங்க அகைன் லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்பா இருந்தாங்க, இப்போ இல்லை, ஓகே. அதுக்காக நம்ம எதையுமே பார்க்காம இருக்கக்கூடாது. நமக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பேத்தி இருக்கா, மருமக இருக்கா, இவங்க எல்லாரையுமே நம்ம தான் பார்த்துக்கணும். நமக்கு அவங்களுக்கு எல்லாமே செய்யணும். அதனால அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போல்டா இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சீக்கிரமே செல்வி அம்மா நம்ம கூட வந்துருவாங்க, அதை நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம். வேற எதுவும் இல்லை, நாங்கள் வேற வீடியோல உங்களை மீட் பண்றோம். பாய் பாய் செல்றேன்.